வைத்தி மாமாவுடைய 100வது அனுஷ பூஜை. நடுவில் நான் காசிக்கெல்லாம் போய் டபாச்சிட்டேன். அதனால 2 கம்மியாயிடுச்சு. 98வது பூஜை நான் பண்றதுல அவர் பண்றது பிளான் பண்ணாம இன்னைக்கு 101வது பூஜைக்கு வெள்ளியில ஊஞ்சல் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு டைம் சரியா வரல. இருந்தாலும் இது ஒரு ப்ரோட்டோடைப் பண்ற மாதிரி இன்னைக்கு பண்ணி வச்சு பார்த்து இதுல ஏதாவது ஆல்ட்ரேட்டர் பண்ணணுமா என்னங்க யோசிச்சு பண்ணணும்னு பிளான் பண்ணினேன். பர்ஃபெக்டா நான் என்ன விஷன் பண்ணியிருந்தேனோ அதுபடி அம்மாவுக்கும் அமைச்சு அப்படியே வெள்ளி ஊஞ்சலா கன்வெர்ட் பண்ணணும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த மாமி உட்காந்து மணிக்கு வெள்ளி ஊஞ்சல் பண்ணக்கூடாதான்னு நினைக்கிறேன். 3வது விஷயம், நம்ம நாட்டு பையன் நம்ம நிஷாந்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அனுஷாக்கும் பிறந்த நாளாம். அனுஷாக்கும் இன்னைக்கு பிறந்த நாளாம். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள்ல இவாளுடைய பிறந்த நாள் அமைந்ததுனால எல்லாரும் சேர்ந்து பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லா க்ஷேமமும் கிடைச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற மாதிரி வேண்டிப்போம். அடுத்த விஷயமா உங்க எல்லாருடைய தயவுலையும் காசிக்கும் போயிட்டு அயோத்தியாவுக்கும் போயிட்டு நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணினோமோ அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு சான்ஸ் கிடைச்சது. 27ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணேஸ்வர் கோவிலில் வச்சு சாது போஜனம் நடந்தது. 70 சாதுக்களுக்கு போஜனம். அடுத்த நாள் 29ஆம் தேதி அன்னைக்கு போஜேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை நாள். அன்னைக்கு 2 பிராமணர், ஒருத்தரை போஜேந்திராவும் ஒருத்தரை மகாபிரிவாவும் வரிச்சு யதிமாலயத்துக்கு முதல்ல அவள் 2 பேருக்கு பிராமண போஜனம். அது வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாதுக்களுக்கு போஜனத்துக்கு உள்ள ஆசிரமத்தில் ஏற்பாடு பண்ணி ஆசிரமத்துக்கு போய் பண்ணிருக்காங்க. 150 சாதுக்கள், 150 195 குழந்தைகள், வேத பாடசாலை குழந்தைகள், அத்தனை பேருக்கு நீங்க எல்லாம் ரொம்ப உதவி சாதுக்கள் நடந்தது. இது போக பாக்கி என்ன இருக்கோ அது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கிற போது தான் தோணித்து அம்மா சனி மகாலய அம்மா சனிக்கு பாக்கி இருக்கிறத பண்ணிடலான்ட்டு அதிகம் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையோட சேர்ந்து அடிஷனலா அயோத்தியாவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. நான் இந்த ட்ரிப்பு எதுவுமே பிளான் பண்ணல. மகாலயம் எத்திமாலயம் மட்டும்தான் பார்த்தேன் ஒழிய எந்த நாள் நட்சத்திரமும் பார்க்கல. கரெக்டாக காசியில கால பைரவ நிமிஷமும் கால அஷ்டமி அடிக்கும். அடுத்த நாள் காத்தால நான் அயோத்தியாவுக்கு போயிருக்கேன். அன்னைக்கு பார்த்தோம்னா நவமியோட புனர்பூச நட்சத்திரம் வேறு. கரெக்டாக ராமருடைய தரிசனம் அன்னைக்கும் பார்க்க கிடைச்சது. அங்கே அயோத்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம காட்சி மடத்தில் தங்கினோம். அங்கே தங்கின இடத்துல வேத பாடசாலை இருக்கு. 21 குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த 21 குழந்தை 4 வேதமும் படிக்கிற மாதிரி ஆசாமிகள். அதர்வண வேதத்துக்கு ஆட்கள் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம். அதர்வண வேதமும் படிக்கிற மாதிரி பசங்க இருக்காங்க. அங்கே இந்த கற்பத்திரி ஆசிரமத்தில் 5 அதர்வண பசங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் போஜனம் போடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சி சமாராதன சாப்பாடு அவளுக்கும் போட்டது. இங்கே போதேந்திர மடத்தில் மாமியிட்ட விட்டு ரூபா கட்டி அங்கேயும் நம்ம மாநிலத்தில் கலந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பெரிய கைங்கரியத்தில் நீங்கள் எல்லாம் கலந்துட்டு நான் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக போய் பண்ணினேன். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுன்னா யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க. சரியா? யதிமாலயத்துக்கு போகணுன்னு உங்கள் செலவுக்கு முதல்ல, அப்புறம் யதிமாலயத்துக்கு கொடுக்கணும்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது தான் ஈஸி. இதில் போயிட்டு வருதுனாக்கா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கு டைம் 2 நாள் 5 நாள் வேஸ்ட் ஆகிடும் நமக்கு ட்ராவலில். அதுக்கு 5 நாளைக்கு நம்ம காசியில் தங்கி அங்கே பார்க்க வேண்டிய கோயில்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு பெரிய குரூப்பாக போய் நம்ம எல்லாரும் காசிக்கும் போயிட்டு திரிவேணிக்கும் போய் திரிவேணி தரிசனமும் பண்ணி திரிவேணியில் அழகாக மகாலட்சுமி பண்ணி சான்ஸ் கிடைச்சது. அயோத்தியில எல்லாத்தோட விசேஷமானது என்னன்னா, சரையூ நதிக்கரையில வச்சு சகஸ்ர காயத்ரி ஹோமம் பண்ணிட்டு அந்த ரக்ஷை கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் வாங்கிப்போம். ஸோ எல்லாரும் ஒரு வருஷம் தயார் பண்றதுக்கு சேவிங்ஸ் பிளான் போட்டுருக்கோம். உங்களால எவ்வளவுலாம் பண்ண முடியுமோ அவ்வளவு. இன்னைக்கு ஃபிளைட் 10,000 ரூபாய். இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து 3 மாசம் முன்னாடி பண்ணா 8,000 ரூபாய் ஃபிளைட்டுக்கு இன்னைக்கு ரேட்ல காசிக்கு. அப்டவுனுக்கு போகணும்னா 20,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 20,000 ரூபாய் காசி வரைக்கும். அப்புறம் அங்கேருந்து நம்ம அயோத்தியா போயிட்டு வர செலவு இருக்கு. அதெல்லாம் சேர்த்து எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளோ நீங்க சேர்த்துங்க. பாக்கி நான் பாத்துக்கிறேன். சரியா? யாருக்கெல்லாம் வரணும்னு பிரியம் இருக்கோ அவெல்லாம் இன்னிலேருந்து சுற்றுலா பணம் போட்டு உங்களால முடிஞ்சது சேவ் பண்ணிக்கோ. எவ்வளவு சேவ் பண்ணினாலும் மீதி இருக்கிறது நம்ம சப்சிடி.
சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி மாதிரி தெளிவா இல்ல சப்சிடி உங்க எல்லாரையும் அழிச்சுட்டு போகலாம். எல்லாரும் போயிட்டு வரணும். சாது போஜனத்தை நல்லா அருமையா பண்ணணும். ஜெய ஜெய சங்கர.